தோழர் மதிவதினி அவர்கள் வரைக்கும் வந்து ரொம்ப பெரிய செய்திகளை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நம்புகிறேன். இந்த கிடைச்ச 5 நிமிஷம் தான் சொல்லியிருக்காங்க. இந்த கிடைச்ச 5 நிமிஷம் வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 5 நிமிஷத்துலேயும் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான செய்தியாக ஏன் இதை பதிவு பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இன்னைக்கு எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே வந்து டெக்னாலஜி, மெடிசன் எல்லாமே பேசினாங்க. மெடிசன் ரிலேட்டடாக பேசினது வந்து எப்படி நான் சம்மந்தப்படுத்திக்கிறேன்னா, என்னோட டாபிக் கூட போன கொரோனா டைமில் வந்து நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் நிறையா வந்திருக்கும் இல்லையா, நிறைய ஃபார்வர்ட் மெசேஜஸ் நிறைய வந்திருக்கும். அதை ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபேமிலி குரூப்பில் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணிவிட்டு இதுதான் சரி, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேசியிருப்போம். நான் ஒரு பறவை ஆராய்ச்சியாளராக ஏன் நான் இந்த குறிப்பிட்ட டாப்பிக்கை பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்போ அறிவியல் வளர்ச்சியை விட, அறிவியல் பகிர்தல் விட, அதே சோசியல் மீடியாவில் அதே அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலி அறிவியல் வந்து நிறையா ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, நிறைய பகிரப்பட்டுருக்கு. எது சரி எது தப்பு அப்படின்னு நமக்கே தெரியாமல் அதை நிறைய பேர் வந்து பகிர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கும் பறவைகளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சிட்டுக்குருவி பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. என்ன நிறைய சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து சிட்டுக்குருவியை போட்டு கீழே வந்து செல்ஃபோன் டவர் போட்டுட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வைரத்துக்காக தங்கத்துக்காக வைரத்தை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அது எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னா, இன்றைக்கி எல்லாருமே நம்ம 5G தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த 5D டெக்னாலஜியை பயன்படுத்தி அதே எடிட்டிங் எல்லாம் பண்ணி பட்டிட்டிங்கிறீங்கெல்லாம் பார்த்து தான் அந்த மெசேஜையும் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து நம்ம யோசித்து பார்த்தோம். இல்லை இந்த மாதிரி நிறையா வாசிக்கிறோம், இந்த மாதிரி நிறைய அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறோம், கலந்துரையாடுறோம் அப்படின்னா மட்டும்தான் எது சரி எது தப்பு அப்படின்றது தெரியும். ஸோ செல்ஃபோன் டவர்னால சிட்டுக்குருவி அழியுதா அப்படின்ற கேள்வி வந்து அந்த சமூக வலைதளங்களில் பரவும் போது நம்ம வந்து கேள்விக்கு உட்படுத்தியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்பர் தான் வேண்டாமான்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். ஸோ அதே செல்ஃபோன் டவர் சிட்டுக்குருவி மாதிரி வந்து நிறைய சமூக வலைதளங்களில் வந்து இன்னொன்று என்ன பரவிட்டு இருக்குன்னா, வாயில் குச்சியை வச்சுட்டு பறவை வந்து கடல் கடந்து ரொம்ப தூரம் பறக்குது, 18,000 கிலோமீட்டர் பறக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக எந்த பறவையுமே அப்படி பறக்காது. ஸோ அது வந்து சுத்தமாக வந்து நிறைய பேர் என்ன யூடியூப்பில் பேசும்போது சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதை கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கூகுளில் போய் எந்த வெப்சைட்டில் சர்ச் பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குது. எல்லாருமே கூகுளில் போய் சர்ச் பண்ணால் நிறைய பேர் அது சம்மந்தமே இல்லாமல் அதை பற்றி படிக்காதவங்களே நிறைய தவறான தகவல்கள் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து எந்த எக்ஸ்பர்ட் யார் வந்து அதை பற்றி முழுமையாக படிச்சிருக்காங்களோ, யார் அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்காங்களோ அவங்கக்கிட்ட நம்ம தெரிஞ்சு பேசிட்டு அதுக்கப்புறம் அதை பகிரலாமா வேண்டாமா, ஃபஸ்ட்டு நம்ம நம்பலாமா வேண்டாமா அப்படின்றது தெரியணும். அதுக்கப்புறம் சரியான தகவலாக இருந்தால் அது பகிரணும். இப்போது உதாரணத்துக்கு மருத்துவம் ரீதியான அந்த மாதிரி தகவல்கள் வந்தால் மருத்துவர்கள்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பகிரணும். இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்றது நான் சொல்கிறேன்னா, நம்ம இப்போ சிட்டுக்குருவி நாள்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம், சிட்டுக்குருவிக்கு கூடு வைக்கிறோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா சிட்டுக்குருவி ஃபஸ்ட்டு அழியவே இல்லை. அழிஞ்சிருந்தா தான் செல்ஃபோன் டவர் காரணம்னு சொல்ல முடியும். அழியவே இல்லை அப்படிங்கும்போது அது காரணமே இருக்காது. ஆனால் எல்லாரும்